ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிறதற்காக அவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அருமையான இந்த வேளைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த வேளையில தகப்பனே, எங்கள் உள்ளத்தின் தாகத்தை அறிந்திருக்கிற தேவன் அப்பா, எங்கள் ஆத்ம தேவையை அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா, இந்த செய்தியுடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிற ராஜா, நீர் எங்களோடு கூட பேசும்படியாய் தகப்பனே, மரத்திலிருந்து ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசும்படியாய், ஒவ்வொரு உள்ளத்தோடு பேசும்படியாய் இந்த கரங்களில் ஒப்பு கொடுக்கிற ராஜா, அடியனை தாழ்த்துடைய பாதப்படியில வைக்கிறோம் ஆண்டவரே. நீர் வெளிப்படும்படியாய் ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படும்படியாய் இந்த கரங்களில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இந்த செய்தியோட கருத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம் கடந்த நாட்களிலே நம் மாதத்தின் முதலாவது வாரத்திலிருந்து நாம் அபிஷேகத்தை குறித்து நாம் தியானிக்கலாம் என்று ஆலோசித்து நாம் ஆரம்பித்தோம். முதல் வாரத்தில் அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். எனவே இந்த அபிஷேகத்தை குறித்து நாம் 2 மாதங்களும் நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே நாம் கடந்த நாட்களிலே பார்த்தது போல இந்த அபிஷேகம் தேவன் நமக்கு எதற்காக கொடுக்கிறார், அபிஷேகம் என்றால் என்ன என்பதை குறித்து நாம் தியானிக்கிற வேளையிலே நாம் பார்த்தோம். பழைய ஏற்பாட்டு கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். பழைய ஏற்பாட்டு நாட்களிலே ஒரு சிலரை ராஜாக்களாக ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார், ஒரு சிலரை தீர்க்கதரிசிகளாக அபிஷேகம் பண்ணினார். அதுபோல ஆண்டவருடைய ஆசாரிய பணியை செய்யும்படியாக ஹல்லேலூயா ஒரு சிலரை ஒரு ஆசாரியராக அவர் அபிஷேகம் பண்ணினார் என்று நாம் பார்த்தோம். எனவே இந்த நாளிலேயும் நாம் அதை தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதாவது இந்த அபிஷேகம் ஒரு மனுஷனுக்கு தேவன் வைத்த திட்டத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் கொடுக்கிற அபிஷேகம். ஹல்லேலூயா. அதாவது பார்த்தோம் என்றால் பழைய ஏற்பாட்டில் ஒரு ராஜாவாக சவுலையோ தாவீதையோ ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுகிறார். ஒரு பணியை, ஒரு வேலையை இந்த பூமியிலே கொடுக்கிறார். அவர் ராஜரீகம் பண்ணும்படியாக அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அதுபோல ஆசாரிய பணியை செய்யும்படியாக, அந்த வேலையை முடிக்கும்படியாக ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அதுபோல தீர்க்கதரிசன காரியத்தை, ஊழியத்தை செய்யும்படியாக தீர்க்கதரிசிக்கு அபிஷேகத்தை தருகிறார். அதுபோல இந்த புதிய ஏற்பாட்டு நாட்களில் வாழ்கிற நமக்கு ஆண்டவர் அபிஷேகத்தை தருகிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த பூமியிலே அவர் சில காரியங்களை நாம் நிறைவேற்றும்படியாக நம்மை அவர் அபிஷேகிக்கிறார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எனவே ஒவ்வொருவருக்கும் பூமியிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட சகல ஜனங்களுக்கும், அவருடைய ரத்தத்தால கழுவப்பட்ட எல்லா விசுவாசிகளுக்கும் ஒரு காரியத்தை, ஒரு பணியை பூமியில அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தேவன் ஒரு திட்டத்தை இந்த பூமியில வைத்திருக்கிறார். அவர் அதற்காக தான் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்காக தான் சிலுவையிலே அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டுக் கொண்டிருக்கிறார். நாம் சாதாரணமாக இங்கு வந்து உட்காரவில்லை. அவரை தெரிந்து கொண்ட ஜனமாய் அவர் அழைத்த அழைப்புக்கு ஏற்று அந்த ரத்தத்தாலே கழுவப்பட்டு நாம் ரட்சிக்கப்பட்டு இங்கு அமர்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எனவே ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் தேவன் ஒரு வேலையை, ஒரு பணியை இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். அந்த பூமியிலே அந்த கொடுத்த அந்த பணியை நாம் நிறைவேற்றுவதற்காக நாம் ஒவ்வொருவருக்கும் அபிஷேகத்தை தருகிறார். ஹல்லேலூயா. எனவே நாம் பார்க்கிறோம் 2 தீமோத்தேயு 1:9 நாம் வாசிக்கிறோம். அவர் நம்மை அவருடைய தீர்மானத்தின்படி நம்மை அழைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 1:9 வாசிப்போம். அவர் நம்முடைய தீர்மானத்தின்படி நம்மை ரட்சிக்காமல் நம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். ஹல்லேலூயா. நம்முடைய கிரியைகளினாலே அல்ல, நாம் செய்கிற சில காரியங்களினால அல்ல, அவருடைய தீர்மானத்தின்படி பரிசுத்த அழைப்பினாலே நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அவருடைய பரிசுத்த அழைப்பினாலே நம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். எப்படியாக பழைய ஏற்பாட்டு காலத்துல ராஜாவாக அழைத்த தேவன், ஆசாரியராக அழைத்த தேவன், தீர்க்கதரிசியாக அழைத்த தேவன், நம்மையும் அவர் அழைத்திருக்கிறார். அழைத்தவர் சில காரியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். என்ன காரியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று நாம் பார்த்தோம் என்றால், மார்க் 16:15-18 வரைக்கும் வாசிப்போம். மார்க் 16:15-18. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களாய் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு எதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த காரியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படியாக நாம் பழைய ஏற்பாட்டு காலத்துல பார்த்தது போல விசுவாசியாகிய நமக்கு இந்த காரியத்திலே பூமியிலே அவர் வைத்திருக்கிறார். அதை நிறைவேற்றுவதற்காக அவர் நம்மை அபிஷேகிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கொடுத்த அழைப்பு, அவர் கொடுத்த பணி, இந்த அழைப்பு, இந்த பணியை அவர் நிறைவேற்றுவதற்காக நாம் ஒவ்வொருவரையும் அவர் அபிஷேகிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்தை தேவன் கொடுக்கிறார். ஒரு சின்ன காரியமா இருந்தாலும் சரி, அநேக பெரிய பெரிய காரியங்களா சரி, ஊழியத்துல அந்த ஒவ்வொரு காரியத்திற்கும் தேவன் அவர்களை அபிஷேகிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நாம் மத்தேயு 10:1 பார்க்கிறோம், சீஷர்களுக்கு அவர் அதிகாரத்தை கொடுக்கிறார். அசுத்தாவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதுபோல சீஷர்களுக்கு ஒரு பணியை ஆண்டவர் இங்கே கொடுத்திருக்கிறார். அந்த பணியை நிறைவேற்றுவதற்காக அவர்களுக்கு அபிஷேகத்தை தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை நல்ல ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்மை அழைத்தும் இருக்கிறார், நமக்கு ஒரு காரியத்தை கொடுத்திருக்கிறார், அதை நிறைவேற்றுவதற்கான அபிஷேகத்தையும் அவர் தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் வந்தோம், ஏதோ வார்த்தைகளை கேட்டோம் போனோம் என்று அல்ல, ஆண்டவரோட அழைப்பை ஏற்று அவர் செய்ய நினைத்த காரியங்களை பூமியிலே நிறைவேற்ற வேண்டும். ஹல்லேலூயா. அந்த நிறைவேற்றுதலை ஆண்டவர் எப்படியாக முடிக்கிறார் என்றால், ஒவ்வொருவரையும் அபிஷேகித்து அந்த காரியத்தை நிறைவேற்றுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நாம் பார்க்கிறோம், அபிஷேகத்தை தருகிறவர் அவரே. 2 கொரிந்தியர் 1:21-22 வாசிப்போம். 2 கொரிந்தியர் 1:21-22. உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அவர் நம்மை முத்தரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை அபிஷேகம் பண்ணுகிறவர் யார்? தேவனே. ஹல்லேலூயா. எதற்காக நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார் என்றால், நமக்கு கொடுத்த அழைப்பையும் நமக்கு கொடுத்த காரியத்தை நாம் நிறைவேற்றும்படியாக நாம் ஒவ்வொருவரையும் அவர் அபிஷேகிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எனவே இந்த வெளியில நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அபிஷேகத்தை குறித்து நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டிய காரியமாய் காணப்படுகிறது. நாம் கடந்த நாட்களில் காணப்பட்டது போல ஞானஸ்நானத்தை குறித்து அநேக காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவனுடைய அபிஷேகத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அவருடைய அழைப்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் பரவாயில்ல, ஒருவேளை ஒரு சின்ன காரியமா இருக்கும். நாம் பார்க்கிறோம், அநேகம் இந்த மைக்கில் அரேஞ்ச் பண்றாங்க, சவுண்ட் சிஸ்டம், அல்லது கொயர்ல இருக்கிறாங்க, அல்லது பாடல் பாடுகிறவர்கள், மியூசிக் வாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகத்திலே அவர்களை பலப்படுத்துகிறார் என்று நாம் பார்க்கிறோம். எந்த ஒரு காரியமாக சரி, இந்த 11 மணிக்கு ஆரம்பிச்சு 1 மணிக்கு நாம் முடிக்கிறோம் என்றால், இந்த காரியத்திற்கு பின்னாக பல பேர் பல விதத்திலே காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது ஒவ்வொருவரும் தேவன் அவர்களை அபிஷேகித்து அவர்களை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அவருடைய பிரசனத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம். அதற்கு பின்பாக பயன்படுகிற வேலை செய்கிற ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட ஒவ்வொரு அபிஷேகத்தை அவர் தருகிறார். ஆராதனை நடத்துகிறவர்கள், செய்தியை கொடுக்கிறவர்கள், அல்லது கோயிலில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒவ்வொரு காரியங்களை கொடுக்கிறார். நான் பார்க்கிறோம், வெளியில ஆராதனை முடிஞ்ச பிறகு வெளியில சாப்பிட்டீங்களா, இது பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, பார்சல் கொடுத்து பேச்சுலர்ஸ்க்கு அனுப்புறாங்க. அதற்கும் ஆண்டவர் ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அது சாதாரண காரியமா நாம் நினைக்க கூடாது. வேதத்திலே அதற்கு ஆதாரம் உண்டு. நாம் வாசிக்கிறோம், சேவானை ஆண்டவர் தெரிந்து கொண்ட போது இப்படியாக தான் நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து
நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். எதற்காக? பந்தி விசாரிப்புக்காக. அப்பொழுது 12 சீசர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. எனவே இந்த பந்தி விசாரணைக்காக சாப்பிட்றவங்கள விசாரிக்கிறதுக்காக ஒருத்தரை நியமிக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? எப்படிப்பட்டவங்கள? அபிஷேகம் நிறைந்தவர்களை. ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அபிஷேகிக்கிறார். அது சின்ன காரியம். நம்ம நினைக்கலாம் விசாரிக்கிறது ஒரு பெரிய வேலையா, பிரதர் மைக்கு போடுறது ஒரு பெரிய வேலையா, மியூசிக் போடுறது ஒரு பெரிய வேலையா? எல்லாரும் தான் போடுறாங்க. ஆனால் தேவனுடைய திட்டத்தை இந்த பூமியில நிறைவேற்றிருக்க ஒவ்வொரு காரியங்களுக்கும் அவர் அபிஷேகத்தை தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்கள் வாசிக்கிற வேளையில தாவீது வாசிக்கும் போது அசுத்தாவிகள் புறப்பட்டு ஓடினது என்று நாம் பார்க்கிறோம். யாராவது பாடல் பாடுகிற வேளையில நாம் அபிஷேகத்தில் நிரம்புகிறோம். அந்நிய அசுத்தாவிகள் புறப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். நமக்கு எதிராக இருக்கிற கட்டுகள் உடைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் எப்படி என்றால் அவர்கள் கொடுக்கப்பட்டதான அபிஷேகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அபிஷேகித்து அவர்களை தேவன் பூமியிலே பயன்படுத்துகிறார். அவருடைய திட்டத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றுகிறார். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் ஒவ்வொருவருக்கும் தேவன், யாராவது ஒருவேளை இன்னைக்குதான் வந்திருக்கலாம், அல்லது ஏதோ பைபிள் எடுத்துட்டு வந்திருக்கலாம், எடுக்க வராமல் இருக்கலாம், சும்மா வந்திருக்கலாம். ஆனா ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். அதை நான் நிச்சயமாக சொல்ல முடியாது. தியானிக்கிற வழியில ஒவ்வொருவருக்கும், இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாருக்குமே தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதில நான் நிச்சயமாக நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கிறோம், இது சின்ன காரியமா, அந்த பந்தி விசாரிப்பு, எப்படி சாப்பிட்றீங்களா, ஒழுங்கா சாப்பிட்றாங்களான்னு விசாரிக்கிறது மாத்திரம் ஒரு சாதாரண காரியமா இல்லை. அந்த காரியத்திலே அவன் உண்மையும் உத்தமமா இருந்ததுனால ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். ஹல்லேலூயா. 8ஆம் வசனத்தை கூட நாம் வாசிப்போம். 6-8 வாசிப்போம். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் நினைக்கிறோம் ஒரு பந்தி விசாரிப்புக்கு தான் ஸ்தேவானை பயன்படுத்தினாங்க. அதற்கு அபிஷேகம் தேவை. ஆனால் அந்த அபிஷேகத்தை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். ஹல்லேலூயா. அவருக்கு அந்த காரியத்தை செய்வதற்கான அபிஷேகத்தை அவர் கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் தேவனிடத்தில் நாம் கேட்க வேண்டியது, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும், உமக்காக நான் என்ன செய்ய வேண்டும், அதற்காகத்தானே உங்களுடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை எனக்காக சிந்தினீரே, கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் எனக்காக சிந்தினீரே, அதை நான் செய்ய வேண்டும், எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தீரே, சகல ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்திருக்கிறீரே, நான் இந்த பூமியில இருக்கிற வரை, இந்த உங்களுடைய வருகை வரைக்கும் நாம் என்ன காரியத்தை நான் செய்ய வேண்டும் என்று நாம் அவருடைய கேட்கும் போது அந்த காரியத்தை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அதை செய்து முடிப்பதற்கான திராணி, அதுக்கான அபிஷேகத்தை ஒவ்வொருவருக்கும் அவர் தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் பார்க்கிறோம், முதலாவது காரியம் இந்த அபிஷேகத்தை குறித்து நாம் பார்த்தோம். முதல்ல ஒரு சிலருக்கு சந்தேகம் இருக்கும், இந்த அபிஷேகத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும், எனக்கு அதை உணர முடியலையே, அப்படின்னு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. கடந்த நாட்களில் நாங்கள் தியானிக்கும் போது இந்த குறித்து நாம் யோசித்தோம். அபிஷேகம் பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் அநேகருக்கு எழுந்திருக்கும். எனக்கு அதை உணர முடியல, ஆனால் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் பார்த்தபோது வேதத்திலிருந்து ஒரே ஒரு மனுஷனை குறித்து நாம் தியானிக்கிற வேளையிலே அவர் மூலமாக சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நிச்சயமாகவே ஒரு பெரிய காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எனவே இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு தேவ மனுஷனை குறித்து நாம் பார்க்கிற வேளையில அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரை வாசிப்போம். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்துக்கு ஒரு ஒளி அவரை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே